கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ஒரு 20லேருந்து 30% டீச்சர்ஸ் அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு பேரண்டாகவும் அதே சமயம் அதே ஸ்கூல்ல டீச்சராகவும் இந்த டுவல் ரோல் ப்ளே பண்ணும்போது அந்த டீச்சர்ஸ்க்கு எமோஷனல் ஸ்ட்ரெயின் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி அன்பிரடிக்டபிள் எக்ஸ்ட்ரா மீட்டிங்ஸ், வீக்கெண்ட் அசைன்மெண்ட்ஸ், இல்லை பிரைமரி ஸ்கூலுக்கு லீவ் விட்டுடுறாங்க, ஹை ஸ்கூலுக்கு வந்து ஒர்க்கிங் டேயாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு டீச்சர் பிஜிடியாக இருக்கிறாங்க, 11 and 12th ஹேண்டில் பண்ணுறாங்கங்கும் போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிரைமரி ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தை இருக்குன்னா அது ஹாலிடேயில் இருக்க வேண்டிய குழந்தை. சின்ஸ் நம்ம எல்லாருமே நிறைய பேர் இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்லேருந்து வரதுனால அந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு தான் அவங்க ஸ்கூலுக்கு வருவாங்க. ஒரு பக்கம் டீச்சராக அந்த பேரண்ட் அவங்க வேலையை பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் அவங்களோட குழந்தை எம்டி கிளாஸ் ரூம், ஸ்டாஃப் ரூம், பார்க்குன்னு சொல்லி அன்அட்டெண்டடாக விளையாடிட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் டேர்ம் எக்ஸாமினேஷன், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 week வெக்கேஷன் கொடுப்பாங்க பசங்களுக்கு. பட் அந்த டயத்துலையும் டீச்சர்ஸ்க்கு பேப்பர் கரெக்ஷன், இந்த ப்ராக்ரஸ் கார்டில் மார்க்ஸ் என்டர் பண்ணுறது, அதை டிஜிட்டலைஸ் பண்ணுறது, சாஃப்ட் காப்பி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இதெல்லாம் அவங்களால வீட்டில் உட்காந்து செய்ய முடியாது. ஆப்வியஸ்லி 8 நாள் லீவ் இருக்கிற பட்சத்தில் 4 நாள் அவங்களுக்கு ஸ்கூல் அட்டன் பண்ணுற ஒரு கட்டாயம் இருக்கும். ஸ்கூலே லீவ் விட்டுருந்தாலும் லீவ் நாள்லேயும் ஸ்கூலுக்கு போகிற நிலைமை அந்த குழந்தைங்களுக்கு வரும். அங்கே போய் அவங்க அன்அட்டெண்டடாக இருக்கிறதுனால அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ் வரும், டிபெண்டன்சி வெளிப்படுத்துவாங்க. தன்னோட குழந்தைங்க இந்த மாதிரி நம்மளால் சஃபர் பண்ணுறாங்கங்கிறனால அந்த டீச்சருக்கு பேரண்ட் அண்ட் டீச்சர் ரோல் ப்ளே பண்ணுற பேலன்ஸ் கிடைக்காது. அதனால் அவங்க கில்ட் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. மேடம், தனியாக இருந்தால் அவன் ஸ்க்ரீனை தான் பார்த்துட்டு இருப்பான், ஃபோனை பார்த்துட்டு இருப்பான், இல்லை டிவியை பார்த்துட்டு இருப்பான். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அவங்க அம்மா கூட ஸ்கூலுக்கு போனால் அட்லீஸ்ட் 4 பசங்களை பார்ப்பான், ஃபோன் யூசேஜ் கம்மியாகும், நல்லது தானே மேடம் அப்படின்னு நம்ம பொதுப்படையாக ஈஸியாக சொல்லிடுவோம். பட் அந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு லீவ்னால லீவாக அனுசரிக்க முடியல, லீவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலங்கிறது ஒரு எமோஷனல் பெயின் தான். அதை நம்ம போகிற போக்கில் நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. அவங்களோட எமோஷன்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, ஸோ நம்ம அதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது.